அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னோடய யூடியூப் சேனலில் துரியோதனை பற்றி பார்க்க போகிறோம். துரியோதன் யார்? மகாபாரதத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேரக்டர், மிக முக்கியமான ஒரு வில்லன். இந்த டைட்டிலுக்கு இந்த டாபிக்கு நான் வச்சுருக்க டைட்டில் என்ன தெரியுமா? தி சூப்பர் வில்லன் துரியோதனா. ஓகே, நம்ம துரியோதனை பற்றி இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு பழைய பாட்டு இருக்குங்க. அந்த பழைய பாட்டு வந்து இப்படி வரும்: எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இந்த பச்சை கிளிக்கொரு சௌவந்தி பூவை தொட்டிலில் கட்டி வைத்தேன். இந்த பாட்டு வரும். இந்த பாட்டை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். அம்மா அப்பா எப்படி வளர்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த பாண்டவர்கள் வனவாசத்தில் பாண்டவர்கள் குழந்தையாக இருக்கும்போது பாண்டு இறந்துட்டார், குந்தி தான் இருக்காங்க. அந்த குந்தி வந்து அஸ்தினாபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கௌரவர்கள் தலைவனான இந்த துரியோதனனை திருதாசரனும் காந்தாரியும் பீஷ்மரும் விதுரரும் கிரீப்பரும் தூக்கி கொஞ்சோன்னு கொஞ்சறாங்க. எல்லாம் அப்படியே துரியோதனன் இல்லையா, துரியோதனன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறான் அப்படி இப்படின்னு துரியோதனன் மேலே வந்து பாஸ் வந்து பொழிகிறாங்க. அந்த பாசத்தோடு இந்த பையனும் வளர்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் வந்தது இந்த கௌரவர்களுக்கு. இந்த நேரத்தில் இருந்து பாண்டவர்கள் உள்ளே வராங்க, நம்ம கதைக்குள்ளே வராங்க. பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வராங்க. பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வந்த உடனே இந்த பாண்டவர்கள்கிட்ட வித்தியாசமான நிறைய விஷயங்களை இந்த பெரியவங்க பார்க்குறாங்க. இந்த பீஷ்மர், கிரீப்பர், விதுரர், திருதராசர் இவங்களாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கனாக்கா, அந்த பாண்டவர்கள் 5 பேர் வந்து தேவர்களுடைய பிள்ளைங்க இல்லையா, அதனால் இவங்க 5 பேருக்கிட்டையும் அழகு, தேஜஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஹியூமன் குவாலிட்டி வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பீமன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் ஒத்தாள் கௌரவர்கள் 100 பேர்த்தையும் வந்து அசால்ட்டாக தூக்கி வீசுவாராம். அவரை மாதிரி யாருமே சாப்பிட முடியாது. ஒரு பெரிய தட்டில் 20-30 கேக்காக இருந்தால் அதை லபக்கு எடுத்து வாயில் போட்டுக்குவாராம். சாப்பிட்றதுல கூட கௌரவர்களும் துரியோதனும் பீமனை தூக்கடிக்க முடியல அப்படின்னா பலத்தை என்னன்னு சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய அறிவு இருந்ததாகவும் நிறைய ஐடியாஸ் இருந்ததாகவும் பெரியவங்க மேலே நிறைய மதிப்பு காட்டினதாகவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரியவங்களுடைய அன்பு பாசம் பூரா அந்த பாண்டவர்கள் மேலே போயிடுச்சு. கௌரவர்களை தூக்கி கொஞ்சினவங்க பாண்டவர்களை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க, இவங்க வந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாண்டவர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இந்த பெரியவங்க என்ன பண்ணியிருக்கணும், கௌரவர்கள் கூப்பிட்டு பேசி சொல்லியிருக்கணும், ஐயா உனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, பாண்டவர்கள் பாவம், அவங்க சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டானுங்க, தந்தை பாசம் இல்லாமல் பிள்ளைங்க தவிக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் அவங்க மேலே வந்து அதிகமான அன்பு வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு புரியிற மாதிரி சொல்லியிருந்தாக்கா கௌரவர்கள் மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் வராமல் இருந்திருக்கும். இப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் துரோணர் வர்றார். துரோணர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. துரோணர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது துரோணருக்கு வந்து அர்ஜுனன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அர்ஜுனன் ரொம்ப பிடிச்சி போனோடனே அஸ்வத்தாமன் மேலே துரோணர் வச்சிருந்த பாசத்தை அர்ஜுனன் மேலே வைக்க ஆரம்பிச்சார் அந்த துரோணர். இதை வந்து கௌரவர்கள் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்னடா இது, துரோணர் வந்து ஒரு குரு தானே, அவர் வேலை தானே, பேசாமல் வேலை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு அவர் அந்த லிமிட்டை தாண்டுறாரு, எதுக்கு இவர் வந்து பாண்டவர்கள் மேலே அர்ஜுனன் மேலே வந்து இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. இந்த காலகட்டங்களில் தான் நம்ம கர்ணன் வந்து துரோணர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வராரு. இந்த கர்ணன் துரோணர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வர இந்த சூழ்நிலை எப்படி வருது தெரியுங்களா?
இந்த துரோணர் வந்து பொதுவான அறிவு, பொதுவான வில்வித்தை, பொதுவான தற்காப்பு முறைகளை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அந்த செலஸ்டியல் வெப்பன்ஸை மட்டுமே ராஜாக்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பிரம்மாஸ்திரா, அக்னி ஆஸ்திரா, சப்தவேத ஆஸ்திரா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து குரு வம்சத்தில் வந்த அரசர்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. கர்ணன் அது கேட்கும்போது துரோணர் வந்து சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் கர்ணன் போயிட்டு தனியாக பரசுராமர்கிட்ட இந்த மிஸ்டிக்கல் வெப்பன்ஸை பற்றின விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. அப்போது இந்த சூழ்நிலை நடக்கும்போது என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கூட வந்து கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் மேலே வந்து ஒரு சில எண்ணங்கள் ஏற்படுது. இங்கே ஒரு இடத்துல பீமன், இந்த பீமன் இருக்கா இல்லையா, இந்த பீமனுக்கு எப்போதுமே முரட்டு கோபம், ரொம்ப எரிஞ்சு விழுறது, சிடுன்னு விழுறது, ரொம்ப கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, ரொம்ப துடுக்கா பேசுறது. நான் யாருன்னு தெரியுமா, நாம் தான் என் அம்மா, நீங்கள்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி பீமன் வந்து நடத்துக்குவார். ரொம்ப இதாக நடந்துக்குவார். ரொம்ப பச்சையாக ஜோக் பண்ணுறது, கௌரவர்கள் மனசை புண்படுற மாதிரி பேசுறது, இப்படிலாம் வந்து பீமன் வந்து நடந்துக்குவார். இந்த பீமனோட வாழை கட்டினது யார் தெரியுமா, நம்ம ஆஞ்சநேயர். நம்ம ஆஞ்சநேயர் தான் பீமனை கொஞ்சம் அடக்கி வைப்பார். எப்பா நீ பலசாலி தான், பெரிய ஆளு தான், உன்னோட பவரை கொஞ்சம் அடக்கி வைங்கி, எதுக்கு நீ சும்மா பாறைக்கல்லை தூக்கி வீசுவோம், மரத்தை பிடிங்க அடிக்கவும், ஒரு 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 வைல்டான அனிமல் காட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பீமா ஒன்று அதை பிச்சு வீசிடுவார். அப்போ ஆஞ்சநேயர் தான் பீமனை வந்து அடக்கி வைக்கிறாரு. உன்னோட சக்தியில் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா, பீமனோட திமிர ஈகோவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இவங்க அத்தனை பேருமே கௌரவர்கள் மனசில் கோபத்தையும் ஆத்திரத்தையும் முன்னையிலிருந்து விதைச்சி வச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் ஒரு டைம் வரும்போது அது பெரிய அளவு வெடிச்சிருக்கு. இங்கே ஒரு இடத்துல வந்து அந்த கோபம் ஆகிற வந்து பெருசாக வந்து பேர்ஸ் ஆகுது. நம்ம துரோணர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய போட்டி நடத்துகிறார். அந்த போட்டியில் கௌரவர்கள் 100 பேரும், பாண்டவர்கள் 5 பேரும் கலந்துக்கிறாங்க. அதில் இந்த அர்ஜுனன் தான் த பெஸ்ட் அப்படின்னு பட்டம் வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி பீமனும் துரியோதனும் வந்து கடாயுத சண்டை வந்து போடுவாங்க. அந்த பீமனும் துரியோதனும் கடாயுத சண்டை போடும்போது அது வந்து ஒரு போட்டி தான். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ஒரு போட்டி தான். ஆனால் நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, உண்மையாக பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. உண்மையாக பயங்கரமாக அடித்தோடனே நம்ம துரியோதனை என்ன பண்ணுறாரு, பீமனை அடித்து பீமன் கடாயத்தை தூக்கி வீசிடுறாரு. ஒன்று பீமனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. துரியோதனை பிடிச்சி அவருக்கு மூஞ்சில வயிற்றுலையும் அடின்னு அடித்து அங்கே இங்கேயும் தூக்கி வீசுறாரு பீமன். உடனே வந்து பீஷ்மர் துரோணரை பார்க்குறாரு. துரோணர் உடனே என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமன் அனுப்பி வைக்கிறாரு. அஸ்வத்தாமன் விருட்டுன்னு போயிட்டு 2 பேர்த்தையும் விலக்கி வைக்கிறாங்க. பீமனுக்கு அப்புறம் யுதிஷ்டர் என்ன பண்ணுறாக்க, தேர் மேலே ஏறி பயங்கரமாக அம்பூட்டுக்கிட்டே போவார். அந்த போட்டியில் வந்து யுதிஷ்டர் தான் த பெஸ்ட்டு. அப்புறம் நகுலன் சகாதேவன் வந்து இது கத்தி சண்டை, அதில் நகுலோன்னு சகாதன் தான் த பெஸ்ட்டு. அப்போ கௌரவர்கள் பார்க்குறாங்க, என்னடா அது பாண்டவர்கள் வந்து, ஏன்னா பாண்டவர்களுக்குள்ள வந்து அந்த சூப்பர் ஹியூமன் பவர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்னடா அது, இவனுங்க 5 பேர் வந்து இவ்வளோ பலசாலியாக இருக்கானுங்களே, நம்ம யாருமே அந்த அளவுக்கு பலசாலி இல்லையேன்னு கௌரவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி. நீங்கள் கௌரவர்கள் பக்கம் இருந்து பாருங்களேன், அவங்க வேதனை, அவங்க வருத்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏற்கனவே பெரியவங்கெல்லாம் பாண்டவர்களுக்கு கொஞ்சிறானுங்க. அவங்க பெரிய இவனுங்க மாதிரியும், நாங்களாம் ஒத்த காசுக்கு லாய்க்கு இல்லாத மாதிரியும். பலத்தில் பார்த்தா இவனுங்க பயங்கரமான பலசாலியாக இருக்கானுங்க. பீமை ரொம்ப திமிராக பேசுகிறான், ரொம்ப நக்கல் அடிக்கிறான், இந்த மாதிரி எங்கள் மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிறான். நாங்கள் ஒத்த காசுக்கு புரோஜனம் இல்லாத மாதிரி அவங்க ரொம்ப பேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம கர்ணன் உள்ளுக்கு வராரு. நம்ம கர்ணன் உள்ளுக்கு வந்து பார்க்குறாங்க, அர்ஜுனனே தோக்கடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரான்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, துரியோதனன் உடனே கர்ணனை வந்து தன்னோட ஆள் சேர்த்துக்கிட்டார். கர்ணனுடைய அதிகமான திறமையை பார்க்கும்போது பீஷ்மரி கொஞ்சம் கலக்க வர ஆரம்பிச்சிடும். என்னடா அது, பாண்டவர்கள் நம்ம குரு பரம்பரை தான் வந்து எல்லாம் பயங்கரமான பலசாலின்னு பார்த்தாக்கா, பாண்டவர்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு கர்ணன் ஒருத்தர் இருக்கானன். உண்மையாங்க கர்ணன் நினச்சிருந்தாக்கா பாண்டவர்கள் 5 பேர்த்தையும் குருஷேஷத்துக்கு தூக்கி ஊதி இருக்க முடியும். அம்மா குந்தி நடுவில் பூந்து காப்பாற்றிருப்பாங்க. கர்ணன் நினச்சிருந்தாருனாக்கா பீமனை கொண்டு இருக்க முடியும். பீமனோட எங்கல்ல மாட்டியிருப்பார் குருஷேஸ்வர யுத்தத்தில். நான் குருஷேஸ்வர யுத்தத்தை பற்றி சொல்லும் போது நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே நம்ம துரியோதனை பற்றி மட்டுமே பார்ப்போம். அப்போ கர்ணனை வந்து துரியோதனன் சேர்த்துக்கிறாரு. இந்த ஐடியாவை யார் கொடுக்குறாருனாக்கா பீஷ்மர் தான் கொடுக்குறாரு.
பீஷ்மர் என்ன பண்ணுறாருக்கா துரியோதனை பேசும்போது துரியோதனை சொல்கிறாரு இந்த மாதிரி கர்ணன் நம்ம கூட சேர்த்துக்குவோன்னு. பீஷ்மர் சொல்கிறாரு சரி ரைட்டு சேர்த்துக்குவோம். காரணம் எங்கே சப்போஸ் துரியோதனன் வந்து கர்ணனை தான் பக்கம் இழுக்காமல் இருந்திருந்தாக்கா அவர் போய் பாண்டவர்கள் கூட சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து இவங்க 2 பேரும் வந்து இவங்க நட்பு வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்குது. அப்புறம் இவங்களுக்குள்ள வந்து பாண்டவர்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கு தீனி போட்ட இடம் வந்து இந்த ராஜசூயன்னு சொல்கிற இந்த இடம். இந்த ராஜசூயன்னு சொல்கிற இந்த இடம் முடித்த பிறகு தான் நம்ம எங்கே போகிறோம்னாக்கா அந்த டைஸ் கேம் போகும். நான் யுதிஷன் பற்றி சொல்லும் போது இந்த ராஜசூயம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும் நம்ம சூது நடந்துச்சு இல்லையா அந்த இடத்தையும் நான் யுதிஷன் பற்றி சொல்லும் போது நான் அந்த பக்கம் சொல்லுவேன். அப்போ தான் நம்ம வந்து குருஷேஸ்வரி போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு துரியோதனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் மகாபாரதத்துக்குள்ளே இறங்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் அடுத்தது ஒவ்வொரு பற்றி சொல்லும் போது நான் மகாபாரதத்துக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஆழமாக இழுத்து கொண்டு போகிறேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, வனவாசத்துக்கு இருக்காங்க. வனவாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. பாண்டவர்கள் எங்கே இருக்கானாக்கா தைவத்தவானான்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. தைவத்தவானான்னு சொல்கிற ஒரு இடங்கள்லேருந்து பாண்டவர்கள் உட்கார்ந்து அவங்களுடைய வேலையை வந்து எப்போதும் போல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ரிஷிகள் துணையாக இருக்கிறது, யாகம் வளர்க்குறதுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கௌரவர்களே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கனாக்கா பாண்டவர்கள் இந்தமாதிரி அந்த பக்கம் இருக்காங்க, நம்ம போய் அவங்களை மீட் பண்ணுவோம், நீ இப்போ என்ன பண்ணு ஷோ ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு துரியோதன் வந்து ஊசி போடுறாங்களாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் போய் பாண்டவர்கள் மீட் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பா திருதராஷ்டிரன் சம்மதிக்க மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ கர்ணனும் சகுனியும் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஐடியாவும் துரியோதன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாக்கா அவங்களுடைய கெத்தல், அஸ்தினாபுரத்தோடைய கெத்தல் அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு இதெல்லாம் வந்து அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. அதுங்களுடைய எண்ணிக்கையை பிரிக்கிறதுக்காக வேண்டி அதுங்களை எத்தனை ஆண் எத்தனை பெண்ணு எத்தனை நல்லா வளர்ந்துருக்கு, எத்தனை மிருகங்கள் நோயில் இருக்குது, எத்தனை மிருகங்கள் ஆரோக்கியமாக இருக்குது, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து மன்னர்கள் சத்திரர்கள் இது முக்கியமான கணக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. அப்போ இதை போய் நான் செக் பண்ண போகிறேன்ட்டு நீ அப்பாட்டு கேட்டு பெர்மிஷன் வாங்கன்னு கர்ணனும் சகுனி சஜஷன் கொடுக்க துரியோதனை போய் திருதராஷ்டிரன் கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி நம்மளுடைய கெத்தர்லாம் வந்து தைவத்தவானில் இருக்குது, நான் போய் பார்த்து செக் பண்ணிட்டு வரேன். திருதராஷ்டிரனுக்கு தெரியும் அதனால பாண்டவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு தெரியும். இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா இந்த கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்பாய் அனுப்பி வைப்பாங்க உலகம் பூரா. நீங்கள் உலகம் பூரா ஸ்பாய் பண்ணி செக் பண்ணிட்டு வாங்க இந்த பாண்டவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்னக்கானாக்கா திருதராஷ்டிரனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்பாய்ங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தைவத்தவானால தான் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு தெரியும் என்னடா துரியோதனன் தைவத்தவானுக்கு போகிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப இது பண்ணுவார். அப்போ இப்படின்னு பேசி துரியோதனன் என்ன பண்ணுறாருனாக்கா பெர்மிஷன் வாங்கிடுறாரு. பெர்மிஷன் வாங்கிட்ட பிறகு இவங்க போகிறாங்க. கௌரவர்கள் 100 பேர் முக்கியமாக கர்ணனை சகுனியை கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா 8000 பேர் போகிறாங்க. 8000 பேர் போகும்போது பெரிய படை, பெண்கள், அவங்களுக்கு தேவையான லக்ஸுரி ஐட்டம்ஸு, டென்ட்டு கொட்டா அது இதுன்னு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய கடல் அலையே திரண்டு போயிட்டு தைவத்தவானை போயிட்டு எல்லா கடையும் போடு. அது துரியோதனுக்கு ஒரு டென்ட்டு, கர்ணனுக்கு ஒரு டென்ட்டு, லக்ஸுரியஸ் டென்ட்டு, எல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டாங்க. எல்லாம் போட்டாச்சு. கடை, சாப்பாடு, லக்ஸுரிஸ் ஐட்டமு, ஆடல் பாடல், தேட்டரு, அது இதுன்னு அந்த காலத்தை அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாயிங்காக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ துரியோதனன் இப்போ என்ன பண்ணுறாரு, கெத்தெல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடிச்சுட்டு வராரு. வரும்போது ஒருத்தன் சொல்லுவான், என்ன சொல்லுவானாக்கா இந்த தைவத்தவான ஒரு நதிக்கரை ஒன்று ஓடுது, அந்த நதிக்கரை பக்கமாக தர்மன் யுதிஷ்டிரன் வந்து ராஜரிஷி வேலி நடத்திட்டு இருக்காரு, நான் பார்த்தேன். ஓ அப்படியா, ரைட்டு, நீ எங்கே பண்ணு, உடனே தர்ம கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய டெண்டை போடு அப்படின்னு துரியோதனன் சொல்லும் போது இவனுங்க போவாங்க. இவனுங்க போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா தர்ம கண் எதிரே வந்து ஒரு பெரிய டெண்டை ஒன்று அமைக்க போவாங்க. அந்த பக்கமாக யார் இருப்பாங்கன்னாக்கா கந்தர்வர்கள் அந்த பக்கமாக ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க. சொர்க்கத்திலேருந்து இறங்கி வந்து கந்தர்வர்கள் அந்த பக்கமாக வந்து ஓய்வு எடுத்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கந்தர்வர்கள் வந்து சொல்கிறாங்க, துரியோதன ஆள்கிட்ட சொல்கிறாங்க, இது எங்கள் இடம், இந்த இடத்துக்கு வரத்துக்கு இந்த ஒரு பெர்மிஷனில் பேசாமல் போயிருங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க போய் துரியோதனர் சொல்கிறாங்க, இதேமாதிரி நாங்கள் டென்ட்டு போட போனோம், ஆனால் இந்த மாதிரி கந்தர்வர்கள் இது எங்களோட நீங்கள் வரக்கூடாது, எங்களை வேட்டை அடிச்சிட்டாங்க.
அப்போ துரியோதனன் சொல்கிறான், இந்த உலகமே இப்போ என் கையில் தான் இருக்குது, நான் தான் ராஜா, என்னை ஏசுறதுக்கு தடுக்கிறதுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரனுக்கே பெர்மிஷன் இல்லை, போங்கடா போயிட்டு சொல்லுங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களும் போய் சொல்லுவாங்க. அந்த காந்தர்வர்கள் கேட்குற மாதிரி இல்லை. உடனே என்ன நடந்துக்கிட்டுனாக்கா கந்தர்வர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சிடும். போர் நடக்க ஆரம்பித்தோடனே இந்த கந்தர்வர்களுடைய தலைவரான சித்திரசேனா படையை அனுப்புவார். போயிட்டு கௌரவர்களை திமிரு பிடிச்சி அவங்கள்ட்ட போருக்கு வரானுங்களா, போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு. இங்கே வந்து என்ன செய்வாருனாக்கா கௌரவர்களுடைய தம்பிங்க ரெண்டு குறித்து சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது அவங்க தோத்துருவானுங்க. தோத்த பிறகு வந்து கர்ணன் வந்து விழுவானுங்க. வந்து கர்ணன் என்ன பண்ணுவார், இதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய கவசத்தை மாட்டி உடம்புல போட்டுக்கிட்டு அம்பு எடுத்துக்கிட்டு விஜய அம்பு எடுத்துக்கிட்டு வில்லு எடுத்துக்கிட்டு தேர் எடுத்து கிளம்பிடுவார் நம்ம கர்ணன். கர்ணன் நடத்துவார் பாருங்க அந்த கந்தர்வர்கிட்ட சண்டை. சும்மா 100லிருந்து 1000கணக்கான கந்தர்கள் உட்காந்துருப்பானுங்க அவங்களுடைய தேரில். 100கணக்கா 1000கணக்கா லட்சக்கணக்கில் அம்பு கிரிசன் ஷாஃப்ட்டு எக்ஸு டட்ஸு வந்து அப்படியே மழை மாதிரி கர்ணன் நோக்கி வரும். கர்ணன் அழகாக எல்லாத்தையுமே ஒன்று அப்படியே கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். கர்ணனோட குதிரை மேலே படுது, கர்ணனோட கொடை மேலே படுது, கர்ணன் கையில் படுது, கர்ணன் காலில் படுது. எதுவுமே கர்ணன் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வெஜ்ஜி அம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். அம்பு அடிக்க 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 100கணக்கில் 1000கணக்கில் கந்தரன் அப்படியே செத்து 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 உழுவானுங்க. இந்த விஜயாலயம் காண்டிவிலையும் அம்பு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அது போய் குத்துதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சும்மா குத்திட்டு அப்படியே நிற்காது. எங்கே போய் குத்துது, ஒருத்தன் தலையை குத்தி அப்படியே அறுத்துரும். கையை குத்துதா காலை குத்துதா அப்படி குத்தி அப்படியே அறுத்து அந்த பக்கம் தூக்கி அடிச்சு வீசிடும். இப்படி 100கணக்கில் 1000கணக்கில் அப்படியே செத்து விழுறானுங்க. செத்து விழுவும் இந்த காந்தர்வங்களாம் ஓடி போயிட்டு சொல்கிறாங்க, சித்திரசேனா சொல்கிறாங்க, சித்திரசேனா அந்த மாதிரி கர்ணன் ஒருத்த சண்டை போடுறான், பயங்கரமான வீரனாக இருக்கான், எங்களால் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி விழுந்துடுறான். சித்திரசேனா என்ன பண்ணுறா, அவர் படம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் படம் எடுத்து வந்து அவருக்கும் கர்ணனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும்போது கர்ணன் உடம்பு மேலே சரியான காயம். கர்ண ஒத்த ஆள் 1000கணக்கில் லட்சக்கணக்கில் காந்தர்கள் பழையிருந்து அவர் வந்து சமாளிச்சுருந்துருப்பார். இப்போ அவர் மேலெல்லாம் காயப்பட்டுரும். இந்த சம்பவம் நடக்கும்போது கர்ணன் உடம்புல இருந்த கவசத்தை இந்திரன் வந்து எப்பயோ வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் கர்ணன் உடம்புல காயப்பட்டுச்சு. அந்த கவசம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், மகாவிஷ்ணுவே கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாஞ்ச அந்த கர்ணனை கந்தர்வனாவது சித்திரசேனனாவது ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணன் அப்படியே வேலை பண்ணிட்டு அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு கர்ணனோட கவசத்தை. அதனால தான் இந்த நிலைமை. அப்போ கர்ணன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு விக்கர்ணாவுடைய தேரில் ஏறி சைட்டை ஓடிடுவார். அப்போது நம்ம துரியோதனன் தெரிய வருது, பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்குன்னு. துரியோதனும் இன்னும் மிச்சம் இருக்கிற கௌரவன் கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே சித்திரசேனாவுக்கும் கௌரவர் படைக்கும் அங்கே ஒரு பயங்கரமாக ஒரு சண்டை நடக்கும். இந்த சித்திரசேனை என்ன பண்ணுறாருனாக்கா இல்லூஷன் பயன்படுத்துகிறாரு. மிஸ்டிக்கல்ஸ் வெப்பன்ஸ், மேஜிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தி அடிக்கும் போது கௌரவர்கள் சுற்றி ஒரு மாதிரி மாயை வலை வர ஆரம்பிக்குது. என்ன மாயை வலை வர ஆரம்பிக்குதுனாக்கா, ஒருத்தரை சுற்றி வந்து லட்சக்கணக்கான காந்தர்வர்கள் நிற்கிற மாதிரியும், அவங்க முகத்தில் வந்து குத்துற மாதிரியும், அவங்க தலை மேலே ஒரு பெரிய மலையை அள்ளி போடுற மாதிரி வந்து அவங்களுடைய மாயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தமாரி மாயை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மனசில் வந்து ஒரு மாதிரி படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். படபடப்பை வந்து ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி சித்திரசேனா இந்த மாதிரி மாய விஷயங்கள் பயன்படுத்தி கௌரவர்கள் தோக்கடிச்சிட்டு அவங்களை வந்து சிறைப்பிடிச்சிருக்காரு. சிறைப்பிடிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னாக்கா, துரியோதனோட ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை எடுத்து அடிப்பார், சித்திரசேனா எடுத்து அடிப்பார். அந்த ஆயுதம் வந்து துரியோதனோட தேரில் வந்து விழுந்தோன்னு துரியோதன தேரில் இருந்த குதிரை தேர் ஒட்டி எல்லாம் அப்படி பிச்சு வெடிச்சிடும். துரியோதனன் அப்படியே தெரிச்சு வந்து விழுவார். போயிட்டு அவர் தலையை பிடிச்சி சீஸ் பண்ணி கைது பண்ணிடுவார் சித்திரசேனா. கௌரவர்கள் கைது பண்ணிடுவார். கௌரவர்கள் கூட இருந்த பெண்கள் அத்தனை பேரையுமே கைது பண்ணிட்டு என்ன பண்ணுவானாக்கா, சொர்க்கத்துக்கிட்டு போவானுங்க இந்த காந்தர்கள். இப்போ மிச்ச மீதியில் இருக்கானுங்க இல்லையா, இவங்க அடித்து பிடிச்சிட்டு ஒடியாருவானுங்க. யாருக்கிட்ட ஒடியாருவானாக்கா, அந்த பக்கம் நதிக்காரர் தர்மன் வந்து ராஜரிஷி நடத்திட்டு இருப்பார். அந்த தர்மன் கிட்ட மிச்சம் இருக்கிற கௌரவர்கள் வந்து உதவி கேட்பாங்க. என்ன உதவி கேட்பா, இந்த மாதிரி நடந்த விஷயம் தான் சொல்லுவாங்க. உடனே தர்மன் சொல்லுவார், பீமா அர்ஜுனா கிளம்பு அப்படின்ட்டு. அப்போ பீமா அர்ஜுனா சொல்கிறாங்க, நம்மளை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறானுங்க, நம்ம எவ்வளோ கவலைப்படுத்துகிறானுங்க, அப்பேற்பட்ட அவங்களுக்கு காந்தர்வர்கள் சரியான தண்டனை கொடுத்துட்ருக்காங்கன்னா நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு. இப்போ பீமா சொல்கிறாரு, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம், ஆனால் அங்கே அவமானப்படுறது யார் தெரியுமா, கௌரவர்கள் மட்டும் இல்லை,
நம்மளுடைய குரு வம்சம், நம்ம ரத்தம் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பீஷ்மருடைய பரம்பரை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. தர்மனான நான் இங்கே இருந்து வேள்வி பண்ணிட்டு இருக்கும்போது என் தங்கச்சிங்களையும் என் அண்ணன்களையும் கடத்தி கொண்டு போகிறதுக்கு அந்த காந்தர்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்பேற்பட்ட திகிரி அவங்களுக்கு அவ்வளோ திமிரு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம தர்மன் பேசி அர்ஜுனனையும் பீமனை அனுப்பி வைக்கிறார். நான் சொல்கிறேனேங்க, தர்மன் ஸோ கிரேட். ஒரு கிங்காக பதவியில் உட்காந்து ஆளக்கூடிய தகுதி படைச்ச ஒரே ஒருத்தன் தர்மன். என்ன காரணம் தெரியுமா? எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி மேலே அன்பு காட்டணும், பாசம் காட்டணும். எதிரி பக்கம் இருந்த நியாயத்தை கூட எடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறார், தர்மன் இஸ் த ஒன்லி கிங் மேக்கர். அப்போ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, பீமன் கூட்டிகிட்டு போகிறார். இவங்க படைக்கு போகும்போது எப்படி போவாங்க தெரியுமா? முதல்ல முன்னாடி வந்து பீமனுக்கு பின்னாடி அர்ஜுனன். இந்த ரைட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் யார் இருப்பாங்க, நகுலோட சகாதேவன் இருப்பாங்க. அப்போ போகிறாங்க, போயிட்டு வந்து போர்க்களத்துக்கு போகிறாங்க. போர்க்களம் போகும்போது 4 பேர் அப்படியே பிரிஞ்சு 4 பேர் 4 திசையில் நிற்கிறாங்க. 4 திசையில் இருக்கும்போது காந்தர்வர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இப்போ செம்ம போர் நடக்குது. போர் நடக்கும்போது அதே மாதிரி தான் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காந்தர்வர்கள் அதேமாரி அம்பு ஈட்டி கோடாரி விட்டு அடிக்கிறானுங்க. இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறாங்க. எல்லாருமே கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய அர்ஜுனன் என்ன பண்ணுறாருனாக்கா அக்னி ஆசரத்தை எடுக்கிறாரு. அக்னி ஆசரத்தை அடிக்கிறாரு. அடிக்கும் போது அந்த அக்னி ஆசரத்தை போய் அடிக்குது. அக்னி ஆசரத்தை எடுத்து அட்டாக் பண்ணாக்கா 100லேருந்து ஆயிரக்கணக்கான பேர் க்ளோஸ். அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, சித்திரசேனா அவருடைய மிஸ்டிக்கல் வெப்பனை எடுத்து அர்ஜுனனை அட்டாக் பண்ணுறாரு. அதையும் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு அர்ஜுனன். கவுண்டர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுறாக்கா கிரிசன் ஹெட் ஷாட் அப்படின்னா அம்பு இல்லைங்க, அம்பு மாதிரி நீட்டாக இருக்கும். முன்னாடி வந்து நிலா மாதிரியோ அல்லது வந்து ஷாக்கோடைய பல்லு மாதிரியோ இருக்கும். அதை எடுத்து விடுறாரு. அதை எடுத்து வந்தோடனே ஆயிரக்கணக்கான பேருடைய கை காலு காந்தர்கள் கை காலெலாம் போகுது. அப்புறம் அர்ஜுனுடைய திறமை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சித்திரசேனன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மிஸ்டிக்கல் வெப்பன் எடுத்து அடிக்கிறாரு. அதுதான் என்னன்னாக்கா மாயை, மேஜிக். அந்த மேஜிக் மாயையை எடுத்து அடிக்கும் போது அதேமாரி தான் பாண்டவர்கள் சுற்றி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிற மாதிரியும் மலையெல்லாம் புட்டு மரத்தெல்லாம் புடுங்கி அவங்க தலையில் விட்டு அடிக்கிற மாதிரி ஒரு மேஜிக் வருது. இங்கே நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, சப்த வேதான்னு சொல்கிற ஒரு வெப்பன் எடுக்கிறாரு. அந்த சப்த வேதா வெப்பனை எடுத்தாதான் இந்த இல்யூஷன் வந்து அடிக்க முடியும். அந்த சப்த வேதான வெப்பனை எடுத்து நம்ம அர்ஜுனை என்ன பண்ணுறாரு, கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. கவுண்டர் அட்டாக் பண்ணோன்னே எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி வீசியாச்சு. இங்கிட்ட பீமன் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் முடிச்சிருப்பாரு. இங்கிட்ட நகுல சகாதேவன் 100கணக்கான காந்தர்களை வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. போட்டு தள்ளோட சித்திரசேனா என்ன பண்ணிட்டாரு, சீஸ் பண்ணிடுவார், ஸ்டாப் பண்ணிடுவார். இரு அர்ஜுன்ட்டு வந்து பேசுகிறாங்க. அர்ஜுனா, நீ கவலைப்படாத, உன் அப்பா இந்திரன் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. கௌரவர்கள் இந்த மாதிரி வரப்போகிறாங்க, அவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட சேருங்க, நான் நல்ல புத்தியை சொல்லி அனுப்புகிறேன்ட்டு உன் அப்பா இந்திரன் தான் சொன்னார். அதனால நான் உனக்காக தான் சண்டை போட வந்தேன். அப்போ அர்ஜுனன் சொல்வார், அது எப்படியோ எங்கள் அண்ணன் தர்ம கௌரவர்கள் கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்க்க சொல்லிட்டாரு, நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. தலை தர்மன் சொன்னது தான். கௌரவர்கள் காந்தர்வர்கள் பாண்டவர்கள் எல்லாருமே தர்மன்கிட்ட மீட் பண்ண போகிறாங்க, தர்மனை பார்க்க போகிறாங்க. அப்போ தர்மன் பேசி சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக என் தம்பிக்காக நியாயம் கேட்க வந்ததுக்கு காந்தர்வர்களே ரொம்பவும் நன்றி. இது எங்களுடைய குடும்பம், எங்கள் குடும்பத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லவும் சித்திரசேனா என்ன பண்ணுறாரு, கௌரவர்களை பாண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது இந்திரன் அந்த பக்கமாக வராரு. வந்து இந்திரன் என்ன பண்ணுறாரு, சொர்க்க லோகத்திலிருந்து இருந்த ஒரு லிக்விட் எடுத்து தெளிக்கிறாரு. இறந்த காந்தவர்களை மீண்டு எழுது மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. முடிஞ்சது. இப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க, பாத்தியா துரியோதனா, நீ கெட்ட எண்ணத்தில் வந்த, உன் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு காரணத்துக்காக வேண்டி உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. கௌரவர்களும் துரியோதனனுக்கும் ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சு, ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. அப்போ நம்மளுடைய துரியோதனை என்ன பண்ணுறானாக்கா தற்கொலை பண்ணிக்க பார்க்குறேன். இந்தோட அவமானம் எனக்கு வேண்டியதில்லை, நான் இங்கே உண்ணாவிரதம் இருந்து இங்கே தவ வாழ்க்கை மேற்கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி கொடுக்காம நான் செத்துறேன்னு சொல்லிட்டு சகுனிக்கிட்டு கர்ணன்ட்டி சொல்கிறாரு. அப்போ சகுனி இந்த இடத்துல சொல்கிறாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, வேண்டாம் உன்னோடைய ராஜ்யத்தை நீ அப்படியே தர்மன்ட்டு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீ பின் வாங்கிடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு வேளை துரியோதனை அன்றைக்கி செஞ்சுருந்தானாக்கா நம்ம குருஷேஸ்வர யுத்தம் நடந்திருக்காரு. ஒன்று துரியோதனை சொல்கிறாரு, இல்லை நான் அங்கேயே செத்து போயிடுறேன், எனக்கு அப்புறம் துச்சாதனை
அவன் ஆண்டுக்கிட்டோம், அவன் மன்னனாக இருக்கட்டும். துசாசனை கூப்பிட்றாரு. துசாசனாவா, இதுக்கப்புறம் நீ தான் அடுத்த மன்னன், அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அரியாசனை ஏறணும், நான் வந்து இங்கேயே உயிரை விட்டுற போகிறேன். அப்போ துசாசனா துரியோதன காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. என்னான்னு நீ சொல்கிற, உன்னை விட்டுட்டு நான் இருக்கிறதான்னு. துசாசனை கெட்டவன் வில்லன் தான், ஆனால் கௌரவர்கள் மத்தியில் அவங்களுக்குள்ள தனியாக ஒரு நெருக்கம் பாண்டிங்கே இருந்தது. அப்போது சகுனி சொல்கிறாரு, துரியோதன்கிட்ட சொல்கிறாரு, துரியோதனா நீ பாண்டவர்கள் மாதிரி பலசாலி இல்லை, ஆனால் புத்தியில் பலசாலி ஆயிரு. நான் எப்படி உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்தேன், நான் அவனுக்கு சம்பாரித்து கொடுத்ததெல்லாம் இப்போ நீ வீணாக்க பார்க்காத, புத்தி கூர்மையோடு செயல்பட்டு நீ வந்து அங்கே வேலை பண்ணுன்னு. இங்கே தான் சகுனி வந்து துரியோதனுக்கு அடுத்த நூல் கோக்குறாரு. என்ன நூல் கோக்குறாருன்னு கேட்டிங்கனாக்கா, குருஷேஸ்திர யுத்தத்தில் ஏகப்பட்ட டேட்டிக் டெக்னிக்ஸ் நடந்தது தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? கௌரவர்களுக்கு தெரியும் பாண்டவர்கள் பக்கம் ரொம்ப பலமானவங்க, அவங்கள நேரடியாக அடிக்க முடியாது, இந்தமாரி உல்ட்டா கில்மானம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு காரணத்துக்காகத்தான் அவங்க கௌரவர்கள் குருஷேஸ்திர யுத்தத்தில் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தி சூப்பர் வில்லன் துரியோதன பார்ட் 1 நான் முடிக்கிறேன். அடுத்தது பார்ட்டோடு நான் சந்திக்கிறேன் உங்களை. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்ட் 2 நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். டேக் கேர், பாய்.